ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஒழுங்கர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு சிறுமைப்பட்டவர்கள். சிறுமைப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் மனதளவிலும் உள்ளத்தளவிலும் சிந்தனை அளவிலும் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள். மற்றவர்களுடைய சொற்களினாலும் அவர்களை கொடுமையாக நடத்துவதனாலும் அவர்கள் மனதளவிலும் உள்ளத்தளவிலும் பாதிக்கப்பட்டவர்கள். பொதுவாக அதிக நோய்வாய்ப்பட்டவர்கள் கூட மனதளவிலும் உள்ளத்தளவிலும் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் சிறுமைப்பட்டவர்கள், ஆங்கிலத்தில் சொல்ல போனால் கிரேட்லி அஃபெக்டட். ஆகையால் அப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவர்கள் நம்மை சுற்றிலும் அநேகம் பேர் இருப்பார்கள். நாம் அவர்களுக்கு எந்த விதவில் நாம் உதவி செய்கிறோம் என்பதை நாம் குறித்து கவனமாக இருக்க வேண்டும். மேலும் நாம் மற்றவர்களை அதிகமாக சிறுமைப்படுத்தத்தக்கதாக நம்முடைய வாயினால் அதிகமான சொற்களை சொல்லி அவர்களை வருத்தப்படுத்தக்கூடாது. நம்முடைய செய்கையினாலும் நம்முடைய காரியங்களினாலும் நாம் சிறுமைப்பட்டவர்களை நாம் எவ்வாறு தாக்குகிறோம் என்பதை தேவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஆகையால் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை விட்டு விலக்கத்தக்கதாக நாம் சிறுமைப்பட்டவர்களை இந்த தலைப்பில் சற்று தியானிப்போம். முதலாவது, லேயாள் சிறுமைப்பட்டவளாக இருந்தார். யாக்கோபின் முதல் மனைவி லேயாள். ஆனால் லேயாள் மிகவும் அற்பமாக எண்ணப்பட்டாள். ஏனென்றால் அவள் சற்று கூச்ச பார்வை உடையவளாக இருந்தாள். ஆனால் யாக்கோபு ராகேலை அதிகமாக சிநேகித்து கிட்டத்தட்ட ஒரு 16 வருடம் லாபானிடத்தில் வேலை செய்தார். ஆகையால் திருமணம் முடிந்த பின்பு அவர் ராகேலை அதிகமாக நேசித்தார். லேயாளை அற்பமாக எண்ணினார். ஏன்தான் நீ எனக்கு முதல் மனைவியாக வாய்த்தாயோ, நான் ராகேலுக்காக தான் முதலில் 7 வருடம் உழைக்க சம்பவித்தேன். உன்னை கொண்டு போய் என் தலையில் தாப்பன் கட்டி விட்டார் என்றெல்லாம் அதிகமாக அவரை மன தாக்குதலுக்கு உள்ளாக்கியிருப்பார். அவரை கண்டு கொள்ளாமல் இருந்திருப்பார். ஆனாலும் லேயாளின் சிறுமியை தேவன் கண்ணோக்கி பார்த்து லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டதை பார்த்து லேயாள் தான் முதலாவதாக கற்பம் தரிக்கும்படி செய்தார். பிரியமானவர்களை, நாமும் கூட இந்த காலத்தில் அதிகமாக சிறுமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய எண்ண குமரல்கள் கண்ணீர்கள் எல்லாம் தேவாதி தேவனுக்கு தான் முதலாவது தெரியும். ஆகையால் லேயாளின் சிறுமியை கண்ட தேவன் அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ஆகையால் லேயாள் ஒரு முதல் குமாரனை பெற்றெடுத்த பொழுது இவ்வாறு கூறினார். ஆதியாகமம் 29:32, லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரின் சிறுமியை பார்த்தள்ளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். பிரியமானவர்களே, கர்த்தர் என் சிறுமியை பார்த்தள்ளினார் என்று கூறினார். மேலும் அவள் கூறினது, இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார். அப்படி என்றால் பாருங்களேன், அவள் யாக்கோபினால் எவ்வளவு உதாசீனப்படுத்தப்பட்டு இருந்திருப்பாள் என்று. எவ்வளவு வட்டப்பெயரெல்லாம் வைத்து கூட அவளை கூப்பிட்டிருப்பார்கள். உன் கண்ணென்ன இப்படி இருக்கிறது, நீ ஏன் முதலாவது மாட்டிக்கொண்டாய் என்றெல்லாம் கூட அதிகமாக உதாசனப்படுத்தி இருப்பார். ஆகையால் மேலும் அவளுடைய நினைப்பெல்லாம் தேவன் தன் சிறுமையை பார்த்துள்ளார் என்று கூறி இப்பொழுது என் கணவன் என்னை அதிகமாக நேசிப்பார் என்று சொல்லிதான் ரூபன் என்று பெயரிட்டார். அவரை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமானவர்களே, நீங்களும் வாழ்க்கையில் ஒடுக்கப்பட்டு சிறுமைப்பட்டு காணப்படுகிறீர்களோ, ஒருவேளை ஒரு குழந்தை இல்லாத காலத்தினால் கூட அதிகமாக மனத்தாங்கள் நிறைந்து சிறுமைப்பட்டு இருக்கிறீர்களோ, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். லேயாளின் சிறுமியை பார்த்துள்ள தேவன் அவளுக்கு கற்பத்தரிக்கும்படி அனுப்பின தேவன் உங்களுடைய கற்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகையால் நீங்கள் சிறுமைப்பட்டு அதிகமாக நொறுக்கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவனை நோக்கி பாருங்கள். ஏனென்றால் நீங்கள் இந்த காரியத்தை மனதில் வைத்து தேவனே லேயாளின் சிறுமியை நீக்கி கற்பம் தரிக்கும்படி செய்தீரே, அதே போல் என்னுடைய குழந்தை இல்லாத தன்மையை கூட நீக்கியும் என் மகளுக்கு என் மருமகளுக்கு ஒரு குழந்தையை தர வேண்டும் என்று நீங்களும் கெஞ்சும் பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்கள் சிறுமியை நீக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் துன்பப்படுகிற காலங்களில் சிறுமைப்படுகிற காலங்களில் நாம் தேவனை அடைக்கலமாக இருக்கிறார். இரண்டாவது, யாக்கோபின் சிறுமை. இந்த யாக்கோபு லேயாளை சிறுமைப்படுத்தினதினால் அவரும் சிறுமைப்படுத்தப்பட்டுள்ளார். ஏனென்றால் நாம் என்ன செய்கிறோமோ அதை தான் நமக்கும் நம் வாழ்க்கையில் நாம் வாய்க்கும். நாம் நல்லது செய்தால் நமக்கு நல்லது கிடைக்கும். நாம் தீமையான காரியங்களை நாம் செய்தால் நமக்கும் அது உடனடியாக இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கும் கிடைக்கும்.
ஆகையால் இப்போ யாக்கோபு லாபானால் சிறுமைப்படுத்தப்படுகிறார் என்றால் யாக்கோபு லாபானில் வேலை செய்த பொழுது 14 வருடம் அவருடைய 2 குமார்த்திகளுக்காகவும் 7 வருடம் லாபானின் மந்தைக்காகவும் வேலை செய்தார். லாபானின் மந்தையை காக்கும்போது அவரை வெயில் பறிச்சித்தது, குளிர் பறிச்சித்தது. அந்த மந்தையில் ஒரு ஆடு எப்படியாவது காணாமல் போனாலும், ஓநாயால் பீருண்டு போனாலும் அதையெல்லாம் இவர் உத்தரவாதம் செய்து லாபானுக்கு ஈடாக வழங்கினார். லாபான் தன் மந்தையீற்றுகளில் எதையும் குறைவுபடாமல் காத்து கொண்டார். ஏதாவது குறைந்து போயிருந்தால் உடனே அதை யாக்கோபின் கையில் வாங்கினார். மேலும் யாக்கோபின் சம்பளத்தை 10 முறை மாற்றினார். இப்படி ஒரு சிறுமைப்பட்டிருந்த காலங்களில், கொடுமைப்பட்டிருந்த காலங்களில் யாக்கோபு லாபானுக்கு சொல்லாமல் திருட்டளவாய் தன் மனைவி பிள்ளைகளையும் ஆட்டு மந்தைகளையும் எடுத்துக்கொண்டு அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு விட்டார். கடைசியில் இந்த காரியம் 3 நாள் கழித்து லாபானுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது லாபானும் அவன் கூட்டத்தாரும் சேர்ந்து 7 நாள் பிரயாணம் செய்து கிளையாத்து மலையில் யாக்கோபை கண்டுபிடித்தார். ஆனாலும் அன்று இரவு லாபானுக்கு தேவன் தரிசனமாகி, நீங்கள் யாக்கோபுடன் நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்று கூறினார். இந்த காரியத்தை லாபான் யாக்கோபிடம் சொன்ன பொழுது யாக்கோபு இவ்வாறு கூறினார். ஆதியாகமம் 31:42, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனார். நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவனை என் சிறுமியும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உண்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். பிரியமானவர்களை, நாமும் கூட வெளிஸ்தலத்தில் அதிகமாக சிறுமைப்பட்டு இருக்கலாம். அதிகமாக நம்மிடம் கொடுமையாக வேலை வாங்கி நமக்கு உரிய சம்பளத்தை தராமல் ஏமாற்றி கொண்டிருக்கலாம். 10 முறை சம்பளத்தை மாற்றுவார்கள், ஆனால் ஒரு கூடுதல் சம்பளமும் கிடைக்காது. இப்படி உண்மை உத்தவமாக நாம் தேவனுக்கு முன்பாக ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, நாம் மற்றவர்களால் சிறுமைப்பட்டு இருக்கும் பொழுது தேவன் அதை காண்கிற தேவனாக இருக்கிறார். அதைதான் யாக்கோபு கூறுகிறார் என்று, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் இப்பொழுது லாபான் யாக்கோபை வெறுமையாக விட்டிருப்பார். வெறுமையாக என்றால் அவருடைய மந்தைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு, அவருடைய மனைவி பிள்ளைகளை கூட எடுத்துக்கொண்டு, எப்படி யாக்கோபு வெறுங்கையனாக வந்தாரோ அதே போல் அவரை வெறுங்கையாக கானான் தேசத்துக்கு திருப்பி விட்டிருப்பார். ஆனாலும் தேவன் அதை விடவே இல்லை. ஆகையால் தான் தேவன் லாபானோட தோன்றி, நீ யாக்கோபோட நன்மையான காரியம் மட்டும்தான் பேச வேண்டும், தீமையான காரியம் ஒன்றும் பேசக்கூடாது என்று எச்சரித்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வேலை ஸ்தலத்தில் தாழ்த்தப்பட்டு இருக்கும் பொழுது, நிச்சயமாகவே நாம் தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது தேவன் நம் சிறுமியை பார்த்து எவையெல்லாம் இழந்தோமோ அவையெல்லாம் நாளத்தனையாக திரும்ப தரத்தக்கதாக ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகையால் நாம் சிறுமைப்பட்டிருந்தோமானால் நம்முடைய வேலை ஸ்தலத்தில் தேவன் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்களும் வேலை ஸ்தலத்தில் அடிக்கடி உங்களை சம்பளத்தை மாற்றி உங்கள் மனதை நோவுபடுத்தி கொண்டிருக்கிறார்களோ, மற்றவர்களுக்கு முன்பாக நீங்கள் முதலாவது வேலையில் சேர்ந்தாலும் உங்களுக்கு பின்பாக வந்தவர்கள் அதிக சம்பளம் வாங்கி அதிக உயர் ஸ்தலத்தில் இருக்கிறார்களோ, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உண்மையும் உத்தவமாக வேலை செய்ததை பார்த்து யாக்கோபை போல நீங்கள் இருந்திருந்தீர்களானால் நிச்சயமாகவே உங்கள் சிறுமியை பார்த்து தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆகையால் சோர்ந்து போக வேண்டாம். அதிகமான கண்ணீரும் கவலையுமாய் இருக்கும் பொழுது இந்த வசனத்தை கேட்டு நீங்கள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கெஞ்சிறோம். ஆகையால் நீங்கள் வியாபார ஸ்தலத்திலும் கூட அதிகமாக வியாபாரம் செய்து அதிக காலமாக உழைத்தும் எந்தவித அதிக வருமானம் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறீர்களோ, கவலை வேண்டாம். உங்கள் உழைப்பை பார்த்து, உங்கள் சிறுமியை பார்த்து யாக்கோபை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆகையால் நீங்கள் கண்ணீரையும் கவலையும் விட்டுவிட்டு கண்ணீரை துடைத்து கொண்டு தேவன் முன்பாக சந்தோஷமாக இருக்க தேவன் கிருபை செய்வாராக. மூன்றாவதாக யோசேப்பின் சிலுவை. நாம் அனைவரும் யோசேப்பின் காரியத்தை குறித்து அறிந்ததே. ஏனென்றால் யோசேப்பு அந்நிய தேசத்தில் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கு சிறையில் அவர் ஒரு தலைவராக இருந்த போதிலும் அவர் அனுபவித்த கொடுமையை சங்கீதம்
105 கூறுகிறது. சங்கீதம் 105:18, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுவளமும் அவருடைய வசனம் அவனை பிடிமுட்டது. பிரியமானவர்களே, இங்கு யோசேப்பு சிறையில் இருந்த பொழுது மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் கால்கள் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. அவன் பிராணன் கூட இரும்பில் அடைப்பட்டிருந்தது. அவன் கால்களுக்கு விலங்கு போட்டுதான் இருந்தது. எனதான் யோசிப்பு எப்பொழுதும் ஒரு 2 கால்களையும் விலங்கு மாட்டிக்கொண்டேதான் அங்கேயும் இங்கேயும் ஓடி எல்லா காரியங்களையும் கவனித்துக் கொண்டிருப்பார். யோசேப்பு தலைமையாக இருந்தாலும் கூட அவரை முற்றிலுமாக நம்பி சிறைச்சாலை கைதியாக இருந்ததனால் அந்த கால்களில் உள்ள விலங்கை அகற்றவே இல்லை. அவருடைய பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் ஏதாவது ஒரு சிறிய காரியம் தவறாக இருந்தாலும் கூட அவரை கொண்டு விடுவார்கள். ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழலில் இருந்து தேவன் யோசேப்பின் சூழ்நிலையை முற்றிலுமாக மாற்றினார். அந்த எகிப்து தேசத்தின் அதிபதியாக, தேசாதிபதியாக, மற்றவர்களுக்கு தானியம் வழங்குவதாக பிரதானியாக உயர்த்தினார். அப்பொழுது பஞ்ச காலத்திற்கு முன்பு யோசேப்புக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். அவர் 2ஆம் குமாரத்துக்கு இவ்வாறு பெயரிட்டார். ஆதியாகமம் 41:52, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி எளியவனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டார். பிரியமானவர்களே, நம் தேவன் பலுக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். சிறுமியாக்கப்பட்ட இடத்தில் பலுக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் ஒருவேளை அந்நிய தேசத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை உங்கள் மகன்களோ மகள்களோ அந்நிய தேசத்தில் அதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கலாம். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பயந்து அவர்கள் உழைத்து கொண்டிருக்கலாம். அவர்கள் பிராணம் இரும்பில் அடைப்பட்டது போல எப்பொழுதும் அவர்கள் பயந்து கொண்டே இருந்திருக்கலாம். ஆனாலும் தேவன் உரிய காலத்தில் யோசேப்பை உயர்த்தினது போல உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். யோசேப்பு இவ்வாறு கூறினார், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை சிறுமையை பார்த்து என்னை பலுக பண்ணினார் என்று எப்பிராயிம் என்று பெயரிட்டார். நாமும் கூட எப்பிராயிம் என்றும் பெயரை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக, சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் பெருக பண்ணத்தக்கதாக தேவன் கிருபை செய்வாராக. இதை கற்றுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்களும் யோசேப்பை போல அந்நிய தேசத்தில் நீங்கள் சிறைப்பட்டு இருக்கிறீர்களோ கவலைப்பட வேண்டாம். தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த சிறைப்பட்டு இருக்கிற தேசத்திலும் கூட உங்கள் சிறுமையை பார்த்து உங்கள் சிறைக்கட்டுகளை அவிழ்த்து தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் நம் தேவன் வாக்கு மாறாதவர், வானாதி வானங்களை படைத்தவர். அவர் சொன்ன வார்த்தை மாறவே மாறாது. அதற்காக தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. 4வதாக, நாம் கர்த்தருடைய வழிகளை நாம் கை கொள்ளுவோமோ மாட்டோமோ என்று தேவன் நம்மை வனாந்தர வழியாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் நாம் அநேகத்தரம் நாம் நினைக்கும் பொழுது நான் நல்லவனாக இருக்கிறேன், யாருக்கும் எந்த கெடுதியும் செய்வதில்லை, ஏன் எனக்கு இப்படி ஒரு வனாந்தரமான ஒரு சூனியமான நிலைமை காணப்படுகிறது, எதை செய்தாலும் ஒரு செழிப்பை காணப்படவில்லை, மற்றவர்களை பார்க்கும் பொழுது மற்ற கடவுள்களை வணங்குறவர்களை பார்க்கும் பொழுது நல்ல சந்தோஷமாக ஆடம்பரமாக இருக்கிறார்களே, நான் பயபக்தியாக இருந்தும் ஏன் இந்த கஷ்டம் என்று நினைக்கும் பொழுது நாம் ஒன்றை நினைவு கூற வேண்டும். நாம் மனாந்திர வழியாக செல்லும் பொழுதுதான் நம்முடைய நினைவுகள் என்ன என்பதை தேவன் அறிய வைக்கிறார். ஒருவேளை நாம் ஒரு மாய்மாலமான ஜீவியம் பண்ணி கொண்டிருக்கலாம், ஆனால் அது கஷ்டமான சிறுமைப்பட்டிருந்த காலையில் நாம் உண்மையான உள்ள கிடக்கை தேவனை பற்றி என்ன நினைக்கிறோம் என்று உள்ள கிடக்கை வெளிப்படும். அநேகம் தரங்களில் நாம் நன்றாக இருக்கும் பொழுது எல்லாரும் போல தேவன் நல்லவர் வல்லவர் என்று பாடி துத்தி இருப்போம். ஆனால் சிறுமைப்படும் காலத்தில் நாம் தேவனை குறித்து என்ன நினைக்கிறோம் என்பதை நாம் வனாந்திர வழியாக செல்லும் பொழுதுதான் தேவன் நம் நினைவுகளை உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். என்றால் உபாகம் 8:2, உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து ஒரு இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. பிரியமானவர்களே, இங்கு பாருங்கள், 40 வருடம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்தார்கள். காரணம் என்ன? அவர்கள் தேவன்
கொடுத்த நல்ல தேசத்தை குறித்து 8 பேர் துர்ச்செய்தி பரம்பு செய்தனால் அந்த துர்ச்செய்தியை கேட்டு தேவனை குறித்து முறையிட்டார்கள், முறுமுறுத்தார்கள், புலம்பலிட்டார்கள். என்ன தேவன் எங்களை இப்படி வனாந்திரத்தில் கொண்டு போய் விட்டார்கள், எகிப்திலே இருந்தால் நல்லது என்று தேவனை குறித்து சந்தேக கண்ணோடு பார்த்தார்கள். அதனால்தான் தேவன் 40 வருடமாக அவருடைய சவங்கள் அங்கே விழும்படி செய்தார். அவருடைய பிள்ளைகள் அதை கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி செய்தார். பிரியமானவர்களே, நாமும் கூட எவ்விதத்திலாவது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை, தேவனுடைய நல்ல காரியங்களை நாம் சந்தேகிக்கும் பொழுது, ஒருவேளை துன்பம் வரும் பொழுது, அப்படிப்பட்ட சந்தேகங்கள் நம் இதயத்தில் எழும் பொழுது நாம் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் துன்ப காலங்கள் நாம் நீடித்து இருப்பதற்கு நாம் தேவனை கொண்டிருக்கும் ஒரு எண்ணம் தான் நமக்கு காரணமாக அமைகிறது. அநேக தரம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், இந்த வனாந்திரமான பாதை தேவன் அனுமதிதென்று. தேவன் அப்படி அனுமதிக்கவே மாட்டார். நாம் தான் நம் வனாந்திர பாதையை நாம் கூட்டிக் கொள்கிறோம். தேவனை குறித்து நாம் தப்பான அபிப்பிராயம் கொண்டிருந்தவர்களானால், தேவனுடைய காரியங்களை குறித்து மட்டுப்படுத்தி நாம் பேசிக்கொண்டே இருந்தால், தேவன் இந்த காரியங்களை செய்வாரோ செய்ய மாட்டாரோ, தேவனால் செய்யக்கூடுமோ என்று அவருடைய வல்லமையை நாம் குறைத்து மதிப்பிட்டுக் கொண்டிருந்தால் நம்முடைய வனாந்திர பாடுகள் தான் அதிகமாகும். அது நாமே நம்மை பாடுகளுக்கு உட்படுத்திக் கொள்வதாகும். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமானவர்களை நாம் சிந்திப்போம். ஒருவேளை இந்த வனாந்திரமான காரியங்கள் நமக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் தேவனை பற்றி என்ன நோக்கம், என்ன எண்ணம் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். என் தேவன் என்னை விடுவிப்பார், என் தேவன் என்னை உயர்த்துவார் என்று அவரை குறித்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நமக்கு இருக்கிறதா, இல்லை ஒரு தவறான அபிப்பிராயம் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்தது போல் இருக்கிறதா என்று நாம் சிந்திப்போம் பிரியமானவர்களே. ஆகையால் நாம் சிறுமைப்பட்டு இருக்கும் பொழுது நாம் தேவனை குறித்து எண்ணம் கொண்டிருக்கிறோம் என்பது அதிக முக்கியமானது. யோபு சிறுமைப்பட்டிருந்த பொழுது தேவனை குறித்து அவர் சொன்னது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே போல் ஒரு பெரிய மன உறுதி நமக்கு இருக்குமோ இல்லையோ என்று தெரியாது. ஆனாலும் நாம் இருக்கிற உறுதியோடு தேவனை மட்டும் மறுதலித்து பேசாதபடி நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். அப்பொழுது நம்முடைய வனாந்திர நாட்கள் குறைக்கப்படும், நாம் சிறுமைப்பட்டிருந்த காலங்கள் குறைக்கப்படும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். 5வதாக, தேவன் நம்மை பசியினால் சிறுமைப்படுத்தப்பட்டு நாம் மன்னாவினால் போஷிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நாம் அநேக காரியங்களில் நாம் விரும்பக்கூடிய ஆகாரத்தை புசிக்கக்கூடாதபடி அநேக காரியங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஒருவேளை ஒரு நோய் கொடுமையினால் நீங்கள் இந்த ஆகாரத்தை சாப்பிடக்கூடாது, இதை மட்டும்தான் அளவாக சாப்பிட வேண்டும் என்று நமக்கு மருத்துவர் கட்டளையிட்டிருக்கிறார். நாம் அதிகமாக பசிக்கும் பொழுது கூட நாம் விரும்பின எதையும் சாப்பிட முடியாதபடி நமக்கு பல காரியங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த காரியங்களில் எல்லாம் தேவன் நம்மை அப்படி ஒரு பசியினால் சிறுமைப்பட்டு கொடுத்திருக்கும் பொழுது நாம் நிச்சயமாகவே நாம் தேவனை நோக்கி பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். உபாகம் 8:3, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வரித்து மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். பிரியமானவர்களே, இங்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கூட 40 நாள் வனாந்திரத்தில் உபவாசம் இருந்த பொழுது அதற்கு பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் உடனே சாத்தான் வந்து சொன்னது, இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி நீர் உண்ணும் என்று. ஆனாலும் அதற்கு ஆண்டவர் சொன்னது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வாய்க்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதுதான். பிரியமானவர்களை, நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நல்ல நல்ல அதிகமான ஆகாரங்களை அதிகமாக உட்கொண்டே இருந்தால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாகும், நல்ல ஆரோக்கிய சரீர சுகம் உண்டாகும் என்பதுதான். அப்படி இல்லை. ஆனால் நாம் ஆகாரத்தை பார்க்கலாம், நாம் தேவனுடைய வார்த்தையில் வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் நம்மை பிழைப்பூட்டுகிற தேவனாக இருக்கிறார். எப்படி பிழைப்பூட்டுகிறார் என்றால், நாம் இந்த தேவ மன்னாவாக நம் ஜீவனுடைய வார்த்தைகளை நாம் உட்கொள்ளும் பொழுது, வாசிக்கும் பொழுது, அதனால் நாம் விசுவாசத்தினால் பலப்படுத்தப்படுகிறோம். முக்கியமாக அதிகமாக சிறுமைப்பட்டிருந்த காலங்களில் கண்ணீர் கவலைகளில் இருக்கும் பொழுது நாம் வேதாகமத்தை அதிகமாக கூர்ந்து வாசிக்கும் பொழுது நிச்சயமாக அதனுடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும், திடப்படுத்தும், நாம் கண்ணீரை எல்லாம் மாற்றி போடும். அதுதான் ஜீவ மன்னாவினால் நம்மை
போஷிப்பது. அதனால் தான் தேவன் நம்மை பசியாக சிறுமைப்படுத்தப்பட்டிருப்பது என்பது. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை, நீங்களும் ஏதாவது நோயினால் வாடி எந்த ஆகாரத்தையும் உட்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, முதலாவது இந்த தேவனுடைய வார்த்தையை அதிகமாக வாசித்து உட்கொள்ளுங்கள். நிச்சயமாகவே உங்கள் சிறுமைப்பட்டிருந்த அந்த நோயை முற்றிலுமாக மாற்ற தேவன் போதுமானவராக இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆறாவதாக நகோமியின் சிறுமை. இங்கே நகோமி ரூத் புஸ்தகத்தில் நாம் வாசித்திருப்போம். நகோமி ரூத்தின் மாமியாராக இருந்தார். நகோமியும் அவள் கணவரும் 2 மகன்களும் அவர்கள் பெத்லகேம் என்னும் தேசத்தை விட்டு பஞ்சம் பிழைக்க மோவாப் தேசத்திற்கு போனார்கள். அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள், நம்முடைய கைத்திறமையினால் நம்முடைய தொழில் திறமையினால் மோவாப் தேசத்திற்கு சென்று அதிகமாக பிழைத்துக் கொள்ளலாம். இங்கு அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமில் இருந்து என்ன பிரயோஜனம்? இங்கு ஒரே பஞ்சம் பட்டினி வாட்டுகிறது என்று தேவனை அவர்கள் அதிக அலட்சியப்படுத்திவிட்டு தேவனுடைய காரணத்தை நோக்காமல் அவர்கள் பஞ்சம் பிழைக்க மோவாப் தேசத்தில் சென்றார்கள். நடந்தது என்ன? அங்கு ஒரு சிறிது காலத்துக்குள்ளாகவே நகோமியின் புருஷனும் அவருடைய 2 குமாரரும் மரித்து போய்விட்டார்கள். இப்பொழுது ஒரு மருமகளாகிய ரூத்தோடு மறுபடியும் அதே பெத்லகேம் பட்டணத்திற்கு திரும்பி வந்தார்கள். அப்பொழுது நகோமியின் முக ரூபம், அவருடைய உடற்பாவனை எல்லாம் மாறிவிட்டிருந்தது. ஒருவேளை நகோமி மிகவும் சிறந்த அழகியாக இருந்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுது வந்த பொழுது மற்றவர்கள் அவர்களை கண்டுகொள்ளக்கூடாதபடி அவர்களுடைய முகம் வேறுபட்டிருந்தது. அதனால் அவர்கள் எல்லாரும் இவன் நகோமியோ, இவள் நகோமிதானோ என்று ஆச்சரியத்தோடு உணவத்தக்கதாக அனைவரும் கூறினார்கள். அப்பொழுது நகோமி சொன்னது, ரூத் 1:21, நான் நெறிவுள்ளவனாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கிறேன், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்வானேன் என்பது. பிரியமானவர்களே, இங்கு கர்த்தர் அவரை சிறுமைப்படுத்தவே இல்லை. நாம் தான் அவனவன் சுய இச்சையினால் சிக்குண்டு நாம் சோதனைக்குட்படுத்தப்படுகிறோம். ஆனால் நகோமி சொன்னது பாருங்கள், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி கிளேசப்படுத்தியிருக்கிறார், நீங்கள் என்னை நகோமி என்று கூற வேண்டாம் என்று. நம்ம அநேக காரியங்களில் நாம் சிறுமைப்பட்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக அதை நாம் நம்முடைய வழிகளை நாம் சுய வழிகளை தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு மன கிளேசத்துக்குள்ளாகவும் சிறுமைப்படுத்தக்கூடிய காரியங்களுக்கு ஆகவும். ஆனாலும் தேவன் அந்த சிறுமைத்தனத்திலிருந்து நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்களும் நகோமியை போல இளவயதாக இருக்கும் பொழுது உங்களுடைய சுய வழியை தெரிந்து கொண்டு உங்களுடைய சுய புத்தியின் மேல் சார்ந்து கொண்டு நீங்கள் உங்கள் சொந்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அதையெல்லாம் எடுத்துவிட்டு போனவுடன் அதிகமாக மன கிளேசத்தால் வாடி தவிர்க்கிறீர்களோ, தேவனே இதை எனக்கு அனுமதித்தார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அப்படி அல்ல. நகோமி திரும்பி வந்தது போல நீங்களும் தேவனண்டை திரும்பி வாருங்கள். நகோமி பெத்லகேம் என்னும் அப்பத்தின் வீட்டுக்கு திரும்பி வந்தது போல நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவண்டை திரும்ப வரும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையும் தேவன் நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். நகோமியின் சிறுமையை பார்த்து உயர்த்தின தேவன் நம்மையும் ரட்சிக்க கூட வல்லவராக இருக்கிறார். கடைசியாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிறுமை. நாம் இன்னும் சிறிது காலத்தில் எந்த காலத்துக்குள் நாம் செல்ல போகிறோம். அதிகமாக இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பற்றி நாம் சிந்திக்கப்படுகிறோம். நம் பிதாவாகிய தெய்வம் கூட நம்முடைய பாடுகளுக்காக நம்முடைய பாவங்களுக்காக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிறுமைப்படுத்தினார். ஏசாயா 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். பிரியமானவர்களே, நகோமி கூட என்னால் நான் தேவனால் அடிக்கப்பட்டு சிறுமைப்பட்டு என்னேன். ஆகையால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டிருக்கிற பிரஜாதி மக்களும் கூட இவர் தேவனால் அடிக்கப்படுகிறார், இவர் தன்னை தேவனுடைய குமாரன் சொன்னபடியினால் தேவ தூஷணம் சொன்னபடியினால் தேவனே இவரை சிறுமைப்பாடுகளுக்கு உள்ளாக்கினார் என்று நினைத்து அவரை தூஷித்தார்கள். ஆனால் வசனம் சொல்கிறது, நம்முடைய பாடுகளுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறுமை
சிறுமைப்படுத்தப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய நோய்களுக்காக, நம்முடைய காரியங்களுக்காக அவர் சிறுமைப்படுத்தப்பட்டுள்ளார். ஆகையால் அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறபடியால் நாம் சிறுமைப்பட்டிருந்த காரியங்களை அவர் உணர வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் நாம் எப்பொழுது மற்றவருடைய சிறுமைப்படுகிற தனத்தை நாம் உணர்ந்து கொள்வோம் என்றால் நாம் சிறுமைப்பட்டிருக்கும் பொழுதுதான். ஆகையால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட நமக்காக சிறுமைப்படுத்தப்பட்டுள்ளார். ஆகையால் சிறுமைப்பட்டிருக்கிறவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் நம் உள்ள பாரங்களை சொல்லும் பொழுது நிச்சயமாகவே நாம் சிறுமைப்பட்டிருக்கிற சிறியிருப்பை நீக்கி போட்டு தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஜெபம். என்னை நேசிக்க அன்பான பிதாவே, சிறுமைப்பட்டவர்களை குறித்து நாங்கள் சற்று சிந்தாரித்தோம் கத்தாவே. லேயால் அதிகமாக சிறுமைப்பட்டிருந்தால் கத்தாவே, நான் புருஷனாக யாக்கோபினால் உதாசீனப்படுத்தப்பட்டு சிறுமைப்பட்டிருந்த பொழுது அவருடைய கர்ப்பத்தை நீர் ஆசீர்வதித்த தேவன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்ப்பத்தின் கணிக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய சிறுமியை பார்த்து நீர் அந்த நிந்தையை நீக்க போக வல்லவராக இருக்கிறபடியால் கொடாவடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாக்கோபு உண்மையாக உழைத்தும் எந்தவித பலனும் கிடைக்காமல் அதிகமாக 20 வருடம் லாபானின் கையினால் சிறைப்பட்டிருந்தார். ஆனாலும் தேவனே நீர் அவரை வெறுமையாக விடாமல் 2 பரிவாரங்களோடு வர செய்த தயவுக்கா ஸ்தோத்திரம். அப்படியே வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு சிறுமைப்பட்டிருந்தால், தொழிலில் எந்த விருத்தியும் இல்லாமல் இருந்தால் அவர்களை நீங்கள் உயர்த்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். யாக்கோபை உயர்த்தின தேவன் நீ உயர்த்த போற தயவுக்காம் கொடாவடி ஸ்தோத்திரம். அந்நிய தேசத்தில் பரதேசியாக இருக்கிற மக்கள் ஆண்டவரை சிறுமைப்பட்டிருந்தால் அவர்கள் யோசேப்பை உயர்த்தினது போல நீர் உயர்த்த போற தயவுக்காம் கொடாவடி ஸ்தோத்திரம் கத்தாவே. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டிருந்தீர் கத்தாவே. எங்கள் சிறுமையை பார்த்து அதை நீக்க வல்லவராய் இருக்கிறபடியாக கொடாவடி ஸ்தோத்திரம். நகேமி தன்னுடைய விருப்பத்தின்படி சென்றால் கத்தாவே, ஆனாலும் எல்லாவற்றையும் இழந்து வந்த பொழுது தேவன் என்னை சிறுமைப்படுத்தினார் என்று அலட்டி கொண்ட பொழுது கூட நீர் அவள் சிறுமையை மாற்ற வல்லவராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நாங்களும் கூட எங்கள் சுய விருப்பத்தின்படி இளமை காலத்தில் சுய விருப்பத்தின்படி ஏராளமான காரியங்களை செய்திருந்தோம். எல்லாம் இழந்து நஷ்டப்பட்டிருக்கும் பொழுது இப்பொழுது நாம் முன்வண்டே வந்திருக்கிறோம் கத்தாவே. எங்கள் வாழ்க்கையை நீ சீர்படுத்த வல்லவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டவர்களை உயர்த்த வல்ல தேவனா இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டீர்கள் ஒவ்வொரு மனதிலும் இந்த சத்தியத்தை பதிக்க தயவுக்கா ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமையும் உமக்கு செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.